This video is sponsored by SPO Digital Marketing. நீங்கள் ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஹெட்ஃபோன் அப்படின்னாலே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைட் கேட்கும், ஒரு சைட் கேட்காது இல்லையா? ஸோ என்னோட ஒரு சைட் ஹெட்ஃபோன் கேட்க மாட்டேங்குது, ஒரு சைடு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றத ஒன் சைட் ஹெட்ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங், ஒன் சைட் ஹெட்ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்னன்னா, ஒரு பக்கம் ஹெட்ஃபோன் வந்து கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், சோறு குழஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை the rice is mush அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஒய் சைலண்ட், ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது முஷ் அப்படின்னு சொல்லலாம். முஷ்னா என்னன்னா ரொம்ப மென்மையா, ரொம்ப சாஃப்ட் ஆகுறது. நெக்ஸ்ட், யாராச்சும் ஒருத்தவங்க ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கும்போது நான் முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ தாட் ஆஃப் டெல்லிங், ஐ தாட் ஆஃப் டெல்லிங் அப்படின்னா நான் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றத தான் ஐ தாட் ஆஃப் டெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, எதுவும் ஒரு வேலை ஒழுங்காவே உருப்படியா பண்றேன் அப்படின்னா இதையாவது செய்ய அப்படின்னு சொல்றத டூ திஸ் அட்லீஸ்ட், டூ திஸ் அட்லீஸ்ட் அப்படின்னா அட்லீஸ்ட் இதையாவது செஞ்சு முடி, இதையாவது பண்ணு அப்படின்னு சொல்றதான் டூ திஸ் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், பிடிவாதம் பண்ணாதே, ரொம்ப பிடிவாதமா இருக்காத அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம், ஸ்டபர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று, டோன்ட் பி அப்ஸ்டினேட். அப்ஸ்டினேட் அப்படின்னா என்னன்னா பிடிவாதம் சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் வந்து டோன்ட் பி அப்ஸ்டினேட் அப்படின்னா பிடிவாதம் பிடிக்காதே, பிடிவாதம் பண்ணாதே, பிடிவாதம் செய்யாதே அந்த மாதிரி சொல்றது. ஒருதலை பட்சமாய் பேசாதே, அதாவது அவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசாத, ஒன் சைடா பேசாத, ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற பார்ஷியாலிட்டிய எதுக்கு இதெல்லாம் காமிக்கிற அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ ஒருதலை பட்சம் அப்படின்னா என்னன்னா பார்ஷியாலிட்டி. ஸோ டோன்ட் டாக் பார்ஷியலி. பார்ஷியலி அப்படின்னா அவனுக்கு மட்டும் பேசாத, ஒரு சைடு மட்டும் பேசாத, ரெண்டு சைடு இருக்க நியாயத்தை கேளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை டோன்ட் டாக் பார்ஷியலி அப்படின்னா ஒரு சைடு மட்டும் பேசாத அப்படின்னு சொல்றது தான் டோன்ட் டாக் பார்ஷியலி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா, வீட்டின் விலை என்ன? புதுசாக ஒருத்தவங்க வீடு வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது வீட்டோட விலை என்ன அப்படின்னு கேட்கறத ஹவு மச் இஸ் த ஹோம். ஹோம் அப்படின்னா வீடு அப்படின்னு அர்த்தம். ஹவு மச்னா எவ்வளோ, என்ன, வீட்டோட விலை என்ன அப்படிங்கிறத ஹவு மச் இஸ் த ஹோம். இது டிக்கெட்டோட விலை என்ன அப்படிங்கிறத ஹவு மச் இஸ் த டிக்கெட் அப்படின்னு கேட்கலாம். பேருந்து எப்போது புறப்படும், பஸ் எப்போ கிளம்பும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை when does the bus leave, when does the bus leave அப்படின்னா பஸ் எப்போ போகும், எப்போ கிளம்பும் அப்படின்னு சொல்றதா when does the bus leave. அடுத்தது, அண்ணாந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மேலே நிமிர்ந்து பாரு, அண்ணாந்து பாரு. ஸோ இது எப்படி சொல்லலாம்? மேலே அண்ணாந்து பாரு அப்படின்னு சொல்றத லுக் அப்வர்ட்ஸ், அப்வர்ட்ஸ் அப்படின்னா மேலே பார்க்கறது, லுக் அப்வர்ட்ஸ் அப்படின்னா அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்றது. நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸா போய் பிளேலிஸ்ட்ல டெய்லி யூசிங் சென்டென்சஸ் உங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்தா நீங்க இன்னும் நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் கத்துக்கலாம். என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கா, இல்லை அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் வச்சு எழுதுறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டே டியூன். டாடா பாய்.